உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதேன்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்ததுன்ட்டு சேரன் பார்த்துக்கிட்டே வருவார். பழைய நினைவுகள் எல்லாமே முடிஞ்சு போயிருங்க. அதே மாதிரி அவரவர் வாழ்க்கையிலும் பாட்டு இருக்கும். அதே தாங்க. முன்னாடி எப்படி எப்படி பசுமையா ஜோலையா அப்படி 20 வருடங்களுக்கு முன் அப்படின்னு போட்டால் அப்படியே பளபளன்னு இருக்குங்க. துள்ளாத மனம் துள்ளும் படத்தில் கூட அதே மாதிரி தான் இவர் 7 வருஷம் கழிச்சு வரையில் ஊரே மாறி போய் கிடக்கும் இல்லையா? அதே மாதிரி தாங்க நம்ம மகாநதியிலையும் பார்த்தீங்கன்னா அப்போ வில்லங்க நிறையா இருந்தாலும் கூட கதை பார்க்குறதுக்கும் நல்ல கலன்னு சேஜேன்னு போயிட்டு இருந்துச்சு. அப்போலாம் நம்ம தலைவன் தலைவியை மட்டும்தான் பார்க்கணும்னு ரசித்தோம், ஆசைப்பட்டோம், ஏங்கணும். இப்போ அவங்க 2 பேரும் மட்டும்தான் காமிக்கிறாங்க. ஆனாலும் ஏதோ ஒரு சோகம் அந்த பாட்டுகளில் வர மாதிரி ஏதோ ஒன்று தொலைத்தது போல் நெஞ்சுக்குள்ள அப்படியே ஊடுருவிக்கிட்டே தாங்க இருக்குது. இந்த பாட்டி மட்டும் உயிரோடு இருந்தால் இந்த குறைய இருந்திருக்காது. ஏன்னா நிற்க வச்சு இவங்க 2 பேரும் கீழே கிடக்கிறத கூட்டுறதை எடுத்துகிட்டு அடிக்கணும், அந்த இது இல்லாமல் போச்சேன்னு ஒரு வருத்தம் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. கதைங்களும் இன்னும் யமுனா கதை இருக்குது, நிவின் கதை, அங்கிட்டு பார்த்தா கங்கா கொடைக்கானலில் ஃபோன்லேயே பேசி முடிக்கிறாங்க. இன்னும் நர்மதா காமிக்கல, இனிமேல் மெல்ல மெல்ல காமிக்க போகிறாங்களா? யாருக்குமே விஜய் எங்கே இருக்கான்னு தெரியலையா? இல்லை விஜய் நிவின் கூட பார்க்கணும், நிவின் வீடு தெரியாதா, கொடைக்கானல் தெரியாதா, எல்லாத்தையும் மறந்துட்டா இருப்பார். கதையை கப்பு சிப்புன்னு கொண்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ விட்டுருக்காங்க இல்லையா? கூப்பிட்டு வச்சு பிள்ளைக்கு அவ்வளோ அழகாக கதை சொல்கிறாரு. கதையில் சொல்ல 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 அப்படியே காவேரி கற்பனை நினைக்க இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அழகாக அப்பா சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அந்த உதடு, கண்ணம், காது, மூக்கு எல்லாமே எங்கள் அப்பா சொன்ன ஏஞ்சல் மாதிரியே இருக்கீங்க மிஸ் அப்படின்னு தாங்க சொல்லுது. அப்படியா, வா சூப்பர் அப்படிங்குது. அடுத்து பார்த்தா வீட்டிலேருந்து படம் வரைஞ்சி வரணும், ஃபேமிலி படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தா அப்பாவும் பொண்ணு வரைஞ்சி கொடுக்குறாங்க. காவேரி பார்த்துட்டு எங்கம்மா உங்கள் அம்மா இல்லையா? எங்கள் அம்மா தான் சாமிக்கிட்ட போயிட்டாங்களே, அப்போ நான் வரைகிறேன் அப்படின்னு தன்னோட முகத்தை வரைஞ்சி கொடுக்குறாங்க. மிஸ் சூப்பராக இருக்குது மிஸ், அழுக்கு எங்கள் அப்பா சொல்கிற ஏஞ்சல் அந்த கதையில் வர்ற மாதிரியே இருக்குது அப்படின்னு முத்தம் கொடுக்குறாங்க. அவங்க அங்கே முத்தம் கொடுக்குறாங்க பேப்பரில். காவேரிக்கு ஜில்லுங்குதுங்க. குற்றால சாரல் மலை அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி காவேரிக்கு ஒரு உணர்வு வருது. மெல்ல மெல்ல இப்போ தாங்க வருது. உண்மையிலே அந்த பிள்ளை 5 வருஷத்தில் ஒன்றா இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைக்கு எப்போ வந்திருக்கும் சேனனவு. அந்த தாத்தா இன்னமும் அப்படியே இருக்கான் பார்த்தீங்களா? கருப்பட்டி கல் கருக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோடாரிக்கும் மாதிரி வெட்டிக்கிட்டே நிற்கிறான். தாத்தா அப்படி பேசுகிறதாங்க. பசுபதி என்னங்க வந்துக்கிட்டு பந்தி வச்சுக்கிட்டே இருக்கிறேன், அவன் எங்கேயோ நொந்து போய் கிடக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கொண்டுகிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுதுங்க. வீட்டுக்கு வந்து காமிச்சா அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, பாருங்க டேடி அவங்க எங்கள் மிஸ்ஸு அம்மா படத்தை வரைஞ்சி கொடுத்தாங்க. அப்படியா, அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களா ஒரு அம்மாவாக வரைஞ்சாங்க, இந்தாங்க டேடி அப்படின்னு கொடுக்க வாங்கி பார்க்குறாரு. ரூமில் தாங்க இருக்கிறாங்க. அப்படியே இடி மின்னல் தடன்னு ஆடுது. காவேரி அப்படியே காவேரி, அம்மா இது யாரும்மா வரைஞ்சது? அவங்க தான். எப்படிம்மா அவங்களுக்கு இந்த உருவம் தெரியும் அப்படின்னு கேட்க, அவங்க தன்னாலே மனசுக்குள்ள இருக்கதை வரைஞ்சாங்க, கிட்டத்தட்ட அவங்க கூட இந்த மாதிரி தான் இருப்பாங்க டேடி அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிற? அப்படி துடிக்குது அவருக்கு. அப்படியே ஒன்றும் பண்ண முடியல. நிஜமாவா? ஆமாம் அப்படின்னு சொல்ல, அவங்க பேர் என்ன? அவங்க பேர் மிஸ்ஸு. ஐயோ பேரை கேட்க மறந்துட்டேனே, நாளை கேட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, காவேரின்னு சொல்லியிருந்தாங்க கூட புரிஞ்சுருந்துருக்கும். அடுத்து பார்த்தா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே இருக்காரு. உண்மையிலே யார் வரைஞ்சிருப்பா? காவேரி உருவம் அவங்க அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? நம்ம பொண்டாட்டி தான் உலகத்தை விட்டே போயிட்டா அப்படின்ட்டுக்கிட்டே தவிக்கிறாரு. ஒன்றும் புரியலை. அந்த ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே 1008 மிஸ் இருக்காங்க. இல்லை இந்த மாதிரி தான் பொண்ணு படிக்கிற செக்ஷனை சொல்லி அங்கே தமிழ் டீச்சர் இருக்காங்க, அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் டீச்சரை பார்த்து தான் சார் சொல்லணும். சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் நம்பர் இது ஜிபேவா அப்படிங்கிறாரு விஜய். ஆமாம் அப்படிங்கிறாங்க. டக்குன்னு 10,000 போட்டு விட்றாரு. சார் எதுக்கு சார் இது? வச்சுக்கோங்க, அந்த நம்பர் அந்த பேர் என்னன்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தா பேர் சொல்கிறேன் சார், காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னு தூக்கி வாரி போடுது. என்னது காவேரியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தா அப்படியே புல் அரிக்குது. அப்புறம் அட்ரஸையும் சொல்லிடுறாங்க. அப்படியே மென்டல் ஆகுறாரு. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம செல்லத்தை பார்க்கணுமே. காவேரி இப்போ உயிரோடு தான் இருக்காளா? தாத்தாட்ட போய் கேட்போமா? இல்லை அவங்க தான் நம்மக்கிட்ட போய் சொல்லி மறைச்சிட்டாங்களே, அப்புறம் எப்படி உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு பாப்பா தூங்கிடுறா. தூங்கினதுக்கப்புறம் ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு? ஜர்க்கின் ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு டிப்பு டாப்பாக கிளம்புறாரு. வெளியில் மெல்ல இறங்கி வராரு. காவேரி கடவுளே அது நம்ம காவேரியை தான் இருக்கணும் அப்படின்ட்டு காவேரியோட ஐடென்டி இருக்கான்னு கேட்க மறந்துட்டுமே. சரி பரவாயில்ல இருக்கட்டும், அது வரைஞ்சி கொடுத்துட்டாலே தன்னைத்தானே அப்படின்னு மெல்ல வெளியில் வராங்க. வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாருங்க. அந்த அட்ரஸுக்கு பார்த்தா ஃபுல்லாக நாய் குலைக்குது, கொய்யா முயன்ட்டு ஒரு கேட்டு ஓரளவுக்கு நிற்கிது. அதுக்கு மேலே உள்ளுக்க போக முடியல. ஐயோ இப்போ எப்படி போகிறது? நைட் டைமாக ஆயிடுச்சே, என்னால் தாங்க முடியுது அப்படின்ட்டு காரை அங்கேயே நிப்பாட்டிடுறாரு. கரெக்டாக இங்கே ரோந்து வர்றாங்க போலீஸு. சார் என்ன சார் இது அப்படின்னு கேட்கல. இல்லை வண்டி என்னன்னு தெரியல, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுவிட்டு ட்ருங்கிறாரு. என்ன சார் அப்படிங்களா? என்னன்னு தெரியலையே, கொஞ்சம் தண்ணி ஏதாவது
ஏதாவது இருக்கா, இந்தாங்க சார் வாட்டர் பாட்டில் இந்தா ஊற்றிக்கங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னை அனுப்பி விட்டுருவான் போல இருக்கே அப்படின்னு தண்ணி என்ன பண்ணுறாரு, கீழே ஊற்றி விட்டு அதுக்குள்ளே ஊற்றவே இல்லை. இந்தாங்க சார் அப்படின்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வண்டி எடுக்கிறாங்க. மறுபடியும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சார், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சார், யாராவது மெக்கானிக் இருந்தால் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, சரி இருப்பா சொல்கிறேன் அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு போக, அப்பாடா போலீஸ் பாதுகாப்போட என் பொண்டாட்டி விட்ட பாதுகாக்கிறேன் அப்படின்னு இருந்துகிட்டே இருக்காங்க. பார்த்தா மெக்கானிக்கு வந்துடுறாங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கல, யோ இந்தா அப்படின்னு காசை கொடுக்குறாரு நம்ம தலைவர். எதுக்கு சார், மெயின் சின்ன வேலையெல்லாம் இல்லை பெரிய வேலை கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லி, விடிய விடிய உட்காரியா ப்ளீஸ்யா அப்படி சொல்ல, ஏன் சார் லவ்வா அப்படிங்கல, இல்லை லவ்ஸ் அப்படிங்கிற அப்படின்னு சொன்னோன்னே, ஓ லவ்வுக்கு மரியாதையா, ஆமாம் அப்படிங்கிறாங்க. எப்படியா சொன்னேன், அதான் எஸ்ஸு போட்டிங்களே, எஸ்ஸு போட்டால் புளூரில் தானே சொல்லணும், காதல் மரியாதைகள் அப்படின்னு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி வேலை பார்க்குற மாதிரி நடி, நான் அப்படி போய் நின்றுக்கிறேன். யார் சார் உங்கள் ஆள், நான் பார்க்கலாமா, ஐயோ நானே இன்னும் பார்க்கலையா, என்ன சொல்கிறீங்க உங்கள் ஆளை நீங்களே இன்னும் பார்க்கலையா அப்படின்னு சொல்ல, அட ஆமையா அப்படிங்கிறாங்க. அது நம்ம ஆளாக இருக்கணும் அப்படின்னு தவமாக இருக்காரு. எப்படியாவது வந்துட மாட்டாளான்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வரவே இல்லைங்க. அவங்க வந்தால் தானே, தூங்கி எந்திரிச்சா தானே வர முடியும். மணி ஆகுது சார், எனக்கு தூக்கமாக வருது சார். யோ நைட்டு வேலைக்கு போனால் விடிய விடிய வேலை பார்ப்பில்ல அப்படிங்கல, நைட்டு வேலைக்கு போனால் எவ்வளோவியா, 3000 கொடுப்பாங்க, இந்தா 2000 எக்ஸ்ட்ரா, 5000 வச்சுக்க, வேலையே பார்க்காம 5000 நீ சம்பாதிக்கிறேன்னா உனக்கு யோகம் தானே சார், நீ வாழ்க சார், இன்னும் எத்தனை இடத்துக்கு சார் போய் நிற்க போகிறேன், நான் வந்து நிற்கிறேன். யோ நான் ஒரே ஒரு லவ் தான் பண்ணேன், அதுவே இந்த சிந்தலை, அவன் ஊர்வலத்தில் 1000 பண்ணுறாங்க, நான் ஒன்றா லவ் பண்ணிவிட்டு நான் படுற வேதனை, நீ போயா நீ வேலையை பாரியா சார், வேலையே இல்லை வேலையை பாருன்னா, ஓ அப்படி தானே, ஏதாவது உன்னை கலட்டு, பருத்தி முட்டை குடோனில் இருந்துக்கலான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கழட்டிட்டு மாட்டியா அப்படின்னு சொல்ல, போலீஸ் வருதியா, சரிங்க சார் அப்படின்னு சொல்லல, போலீஸ் வருது. என்ன மாட்டிட்டீங்களா பிரிச்சுட்டிங்களா அப்படின்னு சொல்ல, இந்த பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார், என்னமோ தெரியல பிரச்சனை என்னன்னு எனக்கே புரியல சார், ஒழுங்கா பாரியா, பாவம் அவர் எவ்வளோ நேரம் நிற்பாரு, அந்த ஆளு கதை தெரியாமல் இந்த ஆள் வேறு அப்படின்னு அந்த மெக்கானிக்கு புலம்புறாரு. என்ன புலம்புற, ஏன் காதல் எனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும், இல்லை சார் காதலை பற்றி எனக்கும் தெரியும், அதனால் நீ என்ஜாய் பண்ண அரசே அப்படின்ட்டு. என்னது அரசேவா, சும்மா வாயில் வந்து சொன்னேன், உன்னை பார்க்க ராஜா கணக்காக இருக்கையா அப்படின்னு சொல்ல, எந்த பொண்ணு உன்னை பார்த்தா அப்படி லவ்ஸ் பண்ணி அள்ளிக்கிட்டு போயிடும், இப்படிலாம் ராத்திரி இடத்துல நிற்காத தலைவரே அப்படின்னு சொல்ல, சிரிக்கிறாரு. என்ன சிரிக்கிற அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை என் ஒய்ஃபும் அப்படி தான் சொல்லுவா, நீ ராஜா மாதிரி இருக்க, விட்டா 10 பொண்ணுங்க கொத்திட்டு போயிடுவாண்டு, ஆனால் அதான் மொத்தமாக நீ கொத்திட்டியடி அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படியே பார்க்குறாரு மெக்கானிக்கு. என்ன சாரே அப்படிங்கிற, என்னையா அப்போ உன் பொண்டாட்டி இவ்வளோ ரசித்து உன்னை லவ் பண்ணியிருக்கா, அதை விட்டுட்டு வேறு பொண்ணை வந்து டாவடிக்க நிற்கிற, இதெல்லாம் நான் நேர்மை எனக்கு, நீ அடுத்து பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு இங்கே வந்து நின்னா, ஏன் போலீஸாரே இங்கே வாங்க, இவன் நடிக்கிறான் ஏமாத்துறான், இப்படிலாம் கள்ளக்காதலுக்கெல்லாம் நான் தொட போக மாட்டேன் அப்படின்னு போலீஸ்காரன் சொல்ல, யோ நில்லியோ அந்த பொண்டாட்டி தான் இவ அப்படிங்கல, என்ன சாரே சொல்கிற, போலீஸை அனுப்பியா அப்படிங்கல, என்ன பிரச்சனை, ஒன்றும் இல்லை இன்னொரு ஜாமான் வாங்கணும் அப்படிங்கிறாங்க, போய் வாங்கிட்டு வா, கடை திறக்க லேட்டாங்க, அடையே இதெல்லாம் ஏன்ட்ட சொல்லிக்கிட்டு போயா அப்படின்னு ரோந்து போயிடுறாரு அந்த போலீஸு. அப்பாடா காப்பாற்றிட்ட, என்ன சாரே உனக்கு பிரச்சனை, அது ஏன் பொண்டாட்டி தான் இங்கே இருக்கிறது, அப்போ கோச்சிட்டு வந்துட்டாளா, ஆமாம் அப்படிங்கிறாரு. பரவாயில்லையே, கோச்சிட்டு வந்த பொண்டாட்டி மேலே இவ்வளவு ரசனையா, கோவிச்சிட்டுலாம் வரலையா, இந்த கதை வேற, என்ன சார் என்னை பைத்தியம் பிடிக்க வைக்கிற, என்னன்னு சொல்லியா அப்படின்னு சொல்ல, அவள் என் பொண்டாட்டி இந்த உலகத்தில் இல்லை, என்னை விட்டுட்டு உலகத்தை விட்டே போயிட்டா, என்ன சொல்கிறீங்க, ஃபாரின் போயிட்டாளா அமெரிக்கா போயிட்டாளா அப்படின்னு விஜய் பார்க்குறாரு. ஐயா சாமி அது உலகத்துக்குள்ள தான் இருக்குது, அப்புறம் நீ தானே சொன்னேன், இல்லைப்பா இறைவன் அடி சேர்ந்துட்டா அப்படிங்கல, என்ன சாரே குழப்புற, அப்புறம் மறுபடியும் இங்கே பொண்டாட்டி விடுங்கிற, அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இப்போ உயிரோடு இருக்கான்னு எனக்கு தகவல் வந்திருக்கு, அதுக்காகத்தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நேராக போய் பாரு, நேராக போய் பார்த்தா நான் யாருன்னு அவளுக்கு தெரியாதே, அவங்க வீடு எங்கேயோ இருக்குது நான் எங்கேயோ இருக்கேன், எப்படி போயிட்டு என்னை யாராவது அடிச்சு போட்டாங்கன்னா, அடிக்க மாட்டான், அதான் உன் மாமியார் வீடுன்னு சொல்கிறிய, போ கண்ணு போயா அப்படின்னு சொல்ல, நிஜமா அப்படிங்கிற, ஆமாம் அப்படின்னு போகிறாரு. அப்படியே டிரைவரை பார்க்க, அதாவது அந்த மெக்கானிக்கை பார்க்குறாரு, நீ சொன்ன தைரியத்தில் நான் போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கேட்டு வரைக்கும் போயிடுறாரு. இதுக்குள்ள தானே இந்த அட்ரஸ் தானே இதுதானே வீடு அப்படின்னு பார்க்குறாரு, நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஐயோ கோலமெல்லாம் அழகாக போட்டிருக்கலே, நம்ம பொண்டாட்டி தான் போட்டிருக்கணும், நம்ம பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. கரெக்டாக என்ன பண்ணுறாரு, அவங்க பொண்டாட்டிக்கு உண்டான ஞாபகத்தை, ஒரு செயின் இருக்குது பார்த்தீங்களா, டாலர் செயின், அது எப்போவுமே பாக்கெட்டுக்குள்ள வச்சிருப்பாரு, இல்லைன்னா கழுத்தில் போட்டுப்பார், அதை எடுத்து வாசலில் வச்சுறாரு. எந்திரிச்சு வெளியில் வருவாளா வரமாட்டாளான்ட்டு, கண்டிப்பாக இதை வந்து வேணாம் அப்படின்னு எடுக்கிறாரு. இது உண்மையிலே நம்ம காவேரி இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியலையே, பரவாயில்ல காவேரி இருக்கோ இல்லையோ என் மனசு முழுக்க நம்புது அவள் தான் காவேரின்னு அப்படின்னு அதில் வைக்கிறாங்க. பார்த்தா நாய் எடுத்த நாய் லொல்லொன்னு குலைக்க ஆரம்பிக்குது.
அடிக்குது. என்னப்பா சத்தம் அப்படிங்கிற விஜய் தலை தெறிக்க ஓடியாந்து வண்டிக்குள்ள ஏறிறாரு. என்னாச்சு அப்படிங்கிற இல்லையா 2 நாய் வந்துருச்சியா அப்படிங்கிறாங்க. அப்படியே வண்டிக்குள்ள ஏறின வந்து தப்பிச்சாரு. இப்போ என்ன சாரே பண்ணுறது அப்படிங்கிற ஐயோ நம்ம பாப்பா ஒத்தையில் விட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற பாப்பா அதுக்குள்ளே கண்ணை முழிக்குது. ஃபோன் அடிக்குது. அப்பா எங்கேப்பா ஆளை காணோம் அப்படிங்கிற இல்லை கண்ணு இந்த பக்கத்தில் நிற்கிறேன் கண்ணு, தலை வலிச்சிச்சுன்னு டீ போட்டு குடிக்க வந்தேன் கண்ணு, இந்த 2 நிமிஷத்தில் வந்துட்டேன். ஐயோ என் பிள்ளை கூப்பிட்றா, நான் அப்புறம் வரேன் அப்படின்ட்டு கிளம்பியா நீயும் அப்படின்ட்டு கிளம்புறாரு. சாரே நாளைக்கு என்ன கூப்பிடு. கூப்பிட்றேன் இன்னைக்கு ஒரு 5000 நாளைக்கு 5000 நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பாவம் இவரோட காதல் எவ்வளோ நல்லா இருக்குது. அம்மா நீ சீக்கிரம் அந்த புருஷனோட சேருமா அப்படின்னு யாருன்னே தெரியாத காவேரிக்காவும் விஜய்க்காவும் வேண்டிட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு விஜயோட காதல் இருக்குங்க. இப்போ வீட்டுக்கும் போயிடுறாங்க. எங்கேப்பா போனீங்க? ஒன்றும் இல்லைடா அப்படின்னு அப்படியே யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்க போயிடுறாரு. ஐயோ நல்லா இருக்கே, நம்ம பொண்டாட்டி தானே, பொண்டாட்டி இல்லையா, ஐயோ யாருன்னு தெரியலையே, காவேரின்னு பேரை வச்சுக்கிட்டு நான் போய் நிற்கிறேனே, பைத்தியமாக இருக்கனே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கல. வெளியில் வராங்க. காலையில் கரெக்டாக இவர் போனோன்னே வரணும். அப்படியே சாரதா வரக்காண்டி அம்மா நான் போய் குழம்பு போகிறேன் அப்படின்னு போயிட்டு வாசலில் தெளிக்க போகிறாங்க. வாசலில் கரெக்டாக அந்த செயின் இருக்குங்க. கேட்டுக்கு உள்ளார இருக்கிறதுனால யாரும் எடுக்கலை. இதே வெளியில் இருந்தால் வச்சுட்டு போக மாட்டார்ல. ஒன்று சொல்லுவாங்க ஒரு ஜோக்கு, ஒரு இடத்துல ஒரு வீதியில் ஒரு செயின் விழுந்து கிடக்குது. அந்த 1 மணி நேரம் கழித்து பார்த்தா அதான் 1 மணி நேரம் இல்லைங்க, 4 நாள் கழித்து பார்த்தா அந்த செயின் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. துருப்பிடிக்குமா துருப்பிடிக்காதா அப்படின்னு கேட்கல, காணாமல் போயிடும். அது இருந்தாலும் துருப்பிடிக்க அப்படின்னு ஒரு ஜோக் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த கேட்டுக்கு உள்ளரங்க வச்சுட்டு போயிடாரு. காவேரி வந்து பார்க்குறாங்க. அதை எடுக்கிறாங்க. எடுத்தோடனே ஒரு மாதிரி ஆகுது. இந்த டாலர் செயின் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அம்மா அப்படின்னு கூப்பிட சாரதா வர்றாங்க. இது எப்படி அப்படிங்கல. அம்மா இது எனக்கு என்னமோ ஞாபகம் வருது, இது மாப்பிள்ளை கழுத்துல இருந்துச்சு, இது எப்படி யார் இங்கே கொண்டு வந்து வச்சா அப்படின்னு மென்டல் ஆகுறாங்க. சாரதாவும் காவேரியும் அப்படியே மயங்கி விழுகிறாங்க. மயங்கி விழுந்து கொஞ்சம் நினைவுகள் வருது. அம்மா விஜய் எனக்கு தெரியுமா, விஜய் அப்படின்னு அந்த வெண்ணிலா எப்படி சொன்னிச்சோ அதே மாதிரி தான் சொல்லுது. காவேரி விஜய் இங்கே பக்கத்தில் வந்துட்டு போனதை உணர்றாங்க. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் காவேரி வீட்டுக்கு போவோமான்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஸ்கூலுக்கு போய் அங்கேயே பார்த்துருவோம் அப்படின்னு வேகமாக ரெடி ஆகுறாருங்க. இங்கே மாமே இருந்துட்டு அவங்க சித்தப்பா இருந்துட்டு நான் கூப்பிட்டு போகிறேன். இந்த வேலை எனக்கு தான் இந்த செக்ஷன், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படி செம்ம சந்தோஷத்தில் கிளம்பி போகிறாருங்க. அப்படி போய் எப்படியாவது காவேரி பார்த்தே தீரணும் அப்படிங்கிற குசியில் போயிட்டு குழந்தைய விட போகிறாங்க. காவேரி முன்னாடியே வந்துடுறாங்க. காவேரிகிட்ட போய் கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி உங்களை பார்க்கணும் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்துட்டுருக்காங்க. யதார்த்தமாக வர்றாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ஸு வர்றாங்க அப்பா மிஸ்ஸு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. இங்கே காவேரியும் வந்துகிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கு. கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, காவேரி உங்களை கூப்பிட்றாங்க மிஸ் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு திரும்ப அவர் இங்கிட்டு பார்க்குறாங்க. அவங்க போயிட்டாங்க போப்பா அப்படின்னு மறுபடியும் சொல்ல, நம்ம தான் சொல்லிட்டோமே இவங்க சேர்த்து வைக்கவே மாட்டாங்கன்னு பார்த்தா விஜய் என்ன பண்ணுறாங்க, என்னது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கல. இங்கே ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காரு தாத்தாவும் சித்தப்பனும், ஏன்னா பாத்திரக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி அங்கே போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு படிக்குது இல்லையா அந்த ஸ்டாண்டர்டு மேக்ஸ் மிஸ்ஸை கூப்பிட்டுருக்காங்க. அந்த கிளாஸோடது. உங்களை கூப்பிடலம்மா, நாங்கள் மேக்ஸ் மிஸ்ஸை கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லல. ஓ அப்படியா, சரி நான் பாவம் அந்த பாப்பாவோட அப்பாவை பார்க்கணும் என்னை கூப்பிட்டு போனா அப்படின்னு வர்றாங்க வேகமாக. ஐயோ சீக்கிரம் போங்க, அவங்க இந்நேரம் வரைக்கும் உங்களை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்ல காவேரி அங்கேருந்து வேகமாக வர்றாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்க்கு தாத்தா ஃபோன் அடிக்குது, அதாவது ராதா ஃபோன் அடிக்கிறாங்க. ஐயோ மாடியிலேருந்து விழுந்துட்டாருப்பா உங்கள் தாத்தா அப்படின்னு சொல்ல, என்ன தாத்தா என்ன சித்தி சொல்கிறீங்க அப்படின்ட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற பாப்பா விட போகிறவர் குட்டிமாவே எங்கள் லீவ் போடுங்க எங்கள் தாத்தாவுக்கு விழுந்துட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி பாப்பா வா நம்ம போவோம் அப்படின்னு வண்டியில் ஏறி உட்காந்துட்டு இன்னொரு நாளைக்கு பார்த்துக்குவோம், அது நம்ம காவேரியா என்னன்னே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாங்க. இங்கே காவேரி வேகமாக வந்துட்டு இருக்காங்க. பக்குன்னு வரையில இந்த இப்போ இங்கே இருந்தவங்க இப்போ தான் காரில் ஏறுறாங்க அப்படின்னு அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. காவேரி என்ன பண்ணுறாங்க, வேகமாக பறந்து அடித்து ஓடுறாங்க. இவங்க கார் அப்படியே யூட்டன் போட்டு திரும்ப காவேரி அப்படியே ஒரு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு வேகமாகவே ஓடி வர்றாங்க. பார்க்கணுன்ட்டு காவேரி அப்படின்னு வர இவர் விஜய் இப்படி வண்டியை ஓட்டி போகிறவர் அப்படியே கண்ணாடியில் பார்க்குறாருங்க. காவேரி அப்படி ஜம்ப் பண்ணி இப்படி ஸ்லோ மோஷனில் வர தெரியுது. இவருக்கு அப்படியே கண்ணை அப்படி பிசைக்கிட்டு மறுபடியும் பார்க்குறாரு. கண்ணாடியில் காணோம். ஐயோ அப்படிங்க பார்த்தா மறுபடியும் கீழே குனிஞ்சிட்டு நிமிர்ந்து ஓடி வருதுங்க காவேரி மாதிரி இருக்குன்னு சட்டன் பிரேக் உடனே போடுறாரு. என்னாச்சுப்பா, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு கண்ணாடியில் பார்க்குறாரு. காவேரி அப்படியே வேகமாக வந்து அப்படின்னு மூச்சு வாங்குதுங்க. கண்ணாடிட்ட வந்து நிற்கிது. டோரை திறந்துட்டு திரும்பி இறங்கி பார்க்குறாரு. காவேரி அப்படிங்கல. பாப்பாவும் இறங்கிடுறா. மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இதுதான் எங்கள் மிஸ்ஸு, அம்மா படத்தை வரைஞ்சது இவங்க தான் அப்படின்னு சொல்ல, காவேரி அப்படின்னு விஜய் சொல்ல, காவேரி தான் பாப்பா, காவேரியோட அப்பா நீங்களா அப்படின்னு சொல்ல தூக்கி வாரி போடுது. என்னது காவேரியோட அப்பா நீங்களாவா, என்ன காவேரி சொல்கிற, அவ அப்பாவான்னு கேட்குற, நான் விஜய் காவேரி உன் புருஷன் காவேரி அப்படின்னு சொல்ல காவேரி பார்க்குறாங்க.
ஏன் புருஷன் அப்போ அம்மா நம்மக்கிட்ட மறைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாயின்னு தலை சுற்றுது. காவேரி அப்படின்னு தாங்கி பிடிக்கிறாரு. என்னப்பா அம்மா காவேரி இதுதான்டா உன் அம்மா, என் பொண்டாட்டிடா, சாமிக்கிட்ட போயிட்டேன்னு சொன்னது. ஐயோ எல்லாம் நடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த காலையில் எடுத்த செயினை கழுத்தில் தாங்க போட்டிருக்கு. இதோ அந்த செயினை எடுத்து போட்டிருக்காளே, அப்போ நம்ம காவேரி தான், என் பொண்டாட்டி தான் அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம். தாத்தா இங்கே விழுந்ததே மறந்துடுறாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.